இந்த வீடியோ நைட் டைம்ல உங்க கண்ணில் பட்டிருந்ததுன்னா இது உங்களுக்கான மெசேஜ். யூனிவர்ஸ் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வாங்க அது என்ன மெசேஜ்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டேரோ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க மைண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய குழப்பம், கவலை இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு முதல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த வீடியோவை பாருங்க. இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது ஜென்ரல் ரீடிங்கா இருக்கிறனால ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாம கூட போகலாம். உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்களை அப்படியே விட்டுருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கான மெசேஜா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். சரி, டீப் பிரெத் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ யூனிவர்ஸ் கிட்ட ஒரு சின்ன இன்டென்ஷனை செட் பண்ணுங்க. அதாவது எனக்கு தேவையான மெசேஜை இந்த வீடியோல காட்டுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நாம இப்ப ரீடிங்குள்ள போகலாமா? முதல்ல இந்த வீடியோ ஏன் உங்க கண்ணில் பட்டுச்சு, என்ன காரணம்ங்கிறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. ஃப்ளாகுங்கிற கார்டு வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப விசிபிளா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இப்போ உங்க கண்ணில் பட்டிருக்குன்னா ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் பட்டிருக்கு. ரீசண்டா நீங்க யாரோ ஒருத்தருக்காக, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக உங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு கொஞ்சம் இறங்கி போகலாமான்னு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இறங்கி போயிருப்பீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ளாக் கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், இது உங்களோட சோலோட லெவல் கிடையாது, இது உங்களுக்கான லெவல் கிடையாது, நீங்க இறங்கி போக வேண்டாங்கிற மெசேஜை தான் இந்த கார்டு மூலமா சொல்றாங்க. இது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கெரியராக கூட இருக்கலாம். இந்த வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காகவோ நீங்கள் ரொம்ப இறங்கி போறீங்கன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே புரியும். யாரோ ஒருத்தருக்காக, அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபருக்காக நிறைய விட்டு கொடுத்து இறங்கி போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ நைட் டைம்ல உங்க கண்ணில் பட்டிருக்கிறதுக்கான காரணம், நீங்க வீக்கா இருக்கக்கூடிய டைம்ல ராங் சாய்ஸ் எடுக்க வேண்டான்னு சொல்லி ரிமைண்ட் பண்றதுக்காக தான் நைட் டைம்ல இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கு. உங்க ஸ்டாண்டர்டை நீங்க குறைச்சிக்க வேண்டாம். அப்படி குறைச்சிக்கும் போது உங்க மன நிம்மதி கெட்டு போகும். உங்க ஸ்டாண்டர்டை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது உங்க லைஃப்ல ஒரு சில டிலே இருந்தாலும் அது சரியான பாதையா இருக்குங்கிற மெசேஜை தான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். நீங்க யாருக்காகவும் இல்லை எதுக்காகவும் உங்களோட வேல்யூவை குறைச்சிக்காதீங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்க மனசுக்கு கொஞ்சம் பாரமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குங்க. சரி, அடுத்தடுத்த கார்டில் என்ன மெசேஜ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல் கார்டு தானாவே வந்து விழுந்துருச்சு. அடுத்து என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டாவது கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், இப்போ உங்க லைஃப்ல ஏதோ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு சேஞ்ச் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். அது ஒரு மெசேஜா இருக்கலாம், காலா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மற்றவங்களோட டெசிஷனாக கூட இருக்கலாம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ச்சி உங்கள் மனசில் இருந்து இன்னும் வெளியில் போகாமல் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது நல்லதா இல்லை கெட்டதாங்கிற மனக்குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்டு மூலமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிர்ச்சி உங்க மனசுக்கு சரியா பட்டாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, இது லாங் டேர்ம்ல பார்க்கும்போது உங்க லைஃப்ல பாசிட்டிவான ஒரு growth தான் உங்களுக்கு கொடுக்கும்.
அதனால இப்போ உங்க மனசுல தெளிவு இல்லைனாலும் பரவாயில்ல. யுனிவர்ஸ் ஆல்ரெடி உங்க growthக்காக மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்ததா இந்த கார்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூரான ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம லைஃப்ல நாம ஒரு சில நேரம் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். இப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த டவுட் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சைலண்டா இருக்கணுமா இல்ல ஏதாவது நான் செய்யணுமா, நான் செய்யறது சரியா இல்ல தப்பா அப்படிங்கிற கேள்வி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கார்டு மூலமா யுனிவர்ஸ் நமக்கு கிளியரா சொல்றாங்க, நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. இப்ப நீங்க செய்ய போற ஆக்ஷன் சாஃப்டா இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அது சரியான எண்ணத்தோட இருந்ததுன்னா வெற்றி உங்க பக்கம் இருக்குங்கிற மெசேஜை தான் இந்த கார்டுல நான் பார்க்கறேன். யூனிவர்ஸ் உங்க தைரியத்தை இப்ப டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ரிவார்ட்ஸும் ரெடியா இருக்குங்கிற மெசேஜையும் இந்த கார்ட்ஸ்ல நான் பார்க்கறேன். சரி, அடுத்ததா யூனிவர்ஸ் நமக்கு என்ன வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு இப்போ நாம பார்க்கலாம். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கிளியரான ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப வேகமாக ஏதோ ஒரு செயலை யோசிக்காம செய்கிற மாதிரி இருக்கு. நான் இங்கே சொன்ன மாதிரி உங்கள் மதிப்பை விட்டு கொடுத்து நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அதை யோசிச்சு பார்த்து நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்யறது சரியா தப்பாங்கிறத முதல்ல நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செயலில் இறங்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல் சரியாவே இருந்தாலும் அதுக்கான கரெக்டான டைம் இதுவாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட சடன் ஷாக்னால கூட நீங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால யோசிச்சு மெதுவா நிதானமா செயல்படுங்கிற வார்னிங் மெசேஜை தான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். சரி, அடுத்த யூனிவர்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், இந்த சடன் ஷாக், இந்த அதிர்ச்சி, அப்படி இல்லைன்னா நீங்க யாருக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுத்து போறீங்க இல்லையா, அதுக்காக உங்க கையையும் உங்க கண்ணையும் நீங்களே கட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி உண்மை இருந்தா கூட அதை பார்க்க மாட்டேன், நான் விட்டு கொடுத்தே தீருவேன், நான் இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வந்தா போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி உங்க கையையும் உங்க கண்ணையும் நீங்களே கட்டி போட்டுக்கிறீங்க. உங்க கண்ணில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கண் கட்டை அவிழ்த்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். உங்களால சிச்சுவேஷனை மாற்ற முடியும். ஆனா நீங்க தான் உங்க கையை கட்டி போட்டுட்டு இருக்கீங்களே, எப்படி உங்களால மாற்ற முடியும்? இந்த கேள்வியை தான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். நிறைய கார்டு விழுந்திருக்கு. இந்த கார்டை மட்டும் நாம எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள என்னதான் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வெளியில ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்சனா மற்றவங்களுக்காக நீங்க சிரிக்கிறீங்க. நாம இப்படி சிரிச்சு ஹாப்பியா இல்லைன்னா மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா உங்க கவலைகளையும் உங்க கஷ்டங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணை திறந்து வச்சு பாருங்க. உங்க முன்னாடி இருக்கக்கூடிய உண்மை உங்களுக்கு தெரியும். அதே சமயம் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கும். நீங்க இப்ப சிரிக்கிறீங்க இல்லையா, அந்த சிரிப்பு மற்றவங்களோட பார்வைக்காக இல்லாம உங்க மனசுக்குள்ள இருந்தே அந்த சிரிப்பு வரும். உங்களோட உண்மையான சந்தோஷத்தை நீங்க வெளியில கொண்டு வாங்க. மற்றவங்களுக்காக நடிக்க வேண்டாங்கிற மெசேஜையும் இங்க நான் பார்க்குறேன். இங்க நிறைய பேரு வெளியில ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள கஷ்டப்படுறவங்க நிறையா. அந்த மாதிரி இருக்க வேண்டாங்கிற மெசேஜை தான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன்னு சொல்லி காமிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டானு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு மாஸ்கை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதில் இருந்து வெளியில் வாங்கங்கிற மெசேஜையும் இங்கே நான் பார்க்குறேன்.
சரி, அடுத்த மெசேஜ் யூனிவர்ஸ் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 2 கார்டு வந்திருக்கு, அது ரெண்டையுமே நாம எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா, உங்க கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா யோசிச்சு முடிவெடுத்து அடுத்த 7 நாட்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டெப்பை, அதாவது உங்க மன அமைதிக்கான, நிம்மதிக்கான, சந்தோஷத்துக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைங்கிற மெசேஜை இந்த கார்டில் நான் பார்க்குறேன். அப்படி ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது பயத்தோட இல்லாம தைரியமா நம்பிக்கையோட, அதுவும் யூனிவர்ஸை நம்பி ஸ்டெப் எடுத்து வைங்க. யூனிவர்ஸ் உங்க கூடவே இருக்காங்க. அதே சமயம் யோசிச்சு செயல்படணும். மற்றவங்களுக்காக ரொம்ப இறங்கி போகவும் வேண்டாம். இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டெப்பை அடுத்த 7 நாட்களுக்குள்ள நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இது உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது நம்பிக்கையும் அதே சமயம் தைரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். யூனிவர்ஸ் உங்க கூடவே இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கங்கிற விஷயத்தையும் நீங்க மறந்துட வேண்டாம். அடுத்ததா நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்டான டெசிஷனை எடுத்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த டெசிஷன் உங்களோட மதிப்பு குறையாம உங்கள் மனசு சொல்லக்கூடிய உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய டெசிஷனாங்கிறத யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஹானஸ்டாக இருந்தீங்கன்னா சரியான மனிதர்களும் சரியான சிச்சுவேஷனும் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் தனியாக கிடையாது. டிவைன் கைடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அதை இந்த கார்டில் எல்லாத்துலேயும் நான் பார்க்குறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு டிவைன் கைடன்ஸே இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் டெம்பரவரிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இறங்கி போகாதீங்க. சரி, அடுத்து என்ன மெசேஜ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், நீங்க சரியான டெசிஷனை யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கான முதல் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா வரும். எல்லாமே பர்ஃபெக்டா அலைன் ஆகி வருது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரலாம். கெரியர் ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரலாம். எல்லாமே நீங்க எதிர்பார்க்காத ஸ்பீட்ல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நான் முன்னாடி சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஆப்ஷன் உங்களுக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறத கவனிச்சு முடிவெடுத்துக்கோங்க. அந்த மெசேஜையும் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். திரும்பியும் நமக்கு வரக்கூடிய வார்னிங் மெசேஜ், எதையும் கண்மூடித்தனமா, எதையும் சொல்றதை காட்டிலும் யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அதனால தான் உங்க மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. கரெக்டான டெசிஷனை எடுங்க. சரி, இப்போ ஏஞ்சல்ஸும் ஃபேரிஸும் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு நாம பார்க்கலாம். யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், இந்த வீடியோவை பார்க்குறவங்க கிட்ட மோட்டிவேஷன் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டோட இருங்க. நம்பிக்கையை உங்க மனசுல கொண்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஃபேரிஸும் ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களை கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க தான் கண்ணை கட்டிட்டு இருக்கீங்களே, அதை கவனிக்காம இருக்கீங்க. அதனால கண்ணை திறந்து வச்சு யூனிவர்ஸை நம்புங்கிற மெசேஜை இந்த கார்டில் நான் பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுடைய இன்னர் சைல்டு, உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்ற விஷயத்த நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப அசால்ட்டா கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறீங்க. அதே சமயம் மற்றவங்களுக்காக இறங்கி போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர உங்களை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க. உங்க மனசு சொல்லக்கூடிய விஷயத்த நம்புங்கிற மெசேஜையும் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க, ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப், ஐ ஃபாலோ மை ஹார்ட்,
ஐ டிசர்வ் ஜாய் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை 5 டைம்ஸ் 5 முறை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க. காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மனசில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத உங்களால் உணர முடியும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.